குருக்களை செழுமையால் நிரப்புவேன், என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 31 அதிகாரம் 14 நான் இந்த ஒரு அருமையான ஒரு ஆந்திரா மாநிலத்திலே ஒரு டேம் மேல நான் நிக்கிறேங்க. இங்க டேமு கீழே சரியான தண்ணி போயிட்டு இருக்கு. இது நீரோட வேகமாய் பாய்ந்து ஓடிட்டு இருக்குது. அங்க நீங்க பாப்பீங்க மீனவர்களா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மீனவர்களா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னா அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. நம்மள போல இதுக்காக பயந்துட்டோ மற்ற காரியங்களுக்கு பயந்துட்டோ அல்லது தேவைக்காக நாளை குறித்த கவலை அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்ற கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த இந்த இடத்துல எலுமிச்சை மரம் இருக்கு. அப்ப அவங்க டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இலைகளை பறித்து கொதிக்க வச்சு குடிச்சிருவாங்களாம். பசிக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆத்துல மீன் போகுது, உடனே மீனை எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க எதை குறித்த கவலை, கடன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாளை குறித்த கவலை இல்லை, இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஒண்ணுமே அவங்களுக்கு கிடையாது. அப்ப பாருங்க எவ்வளவு திருப்தியா வாழறாங்க, சந்தோஷமா வாழறாங்க. இந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறீங்க. அதாவது நமக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு நம்ம சேர்த்து வைத்திருந்தாலும் நமக்கு போதும் அப்படின்ற மனசே நமக்கு வராது. அப்ப நமக்கு திருப்தியே இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், அதாவது நான் கொடுக்கிற நன்மையால நீ திருப்தி ஆவன்றார் எரேமியா வழியாக. அப்போ கடவுள் மக்களுக்கு நன்மை கொடுக்கிறார், அதுல திருப்தி அடைங்க. அப்போ இந்த புது வருஷத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் நம்மளை நன்மையாலதான் நிரப்ப வராங்க. அவர் எது செஞ்சாலும் எது நம்ம வாழ்க்கை அது நல்லதுக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றாங்க. அப்ப நன்மைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கடவுள் நம்மை திருப்தியாகவும் நம்மளை வழி நடத்துகிறார். அப்ப அந்த திருப்தியான வாழ்க்கை நமக்கு வேணும்னா நாமும் எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவர் மீது நாம் பாரத்தை வைத்து நம்ம இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் கொடுக்கிற நன்மையினாலே திருப்தியாக போறீங்க. இந்த சந்தோஷத்திலே இந்த சிந்தனையிலே இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை நலன்களால் நிரப்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.